ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து மொச்சை வச்சு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டான வத்தல் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம கல்யாணம், நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் தான் சாப்பிட்ருப்போம். இந்த டேஸ்ட் நம்மளுக்கு வரணுன்னாக்கா இதுக்கு ஒரு பொடி தான் ரெடி பண்ணி சேர்க்கணும். அது வந்து என் பாட்டி சொல்லி கொடுத்தது. அதை வந்து நான் இன்றைக்கி அதன் பிரகாரம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 200 கிராம் மொச்சை எடுத்து நல்லா நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. அதாவது 10லேருந்து 12 மணி நேரம் ஊறணும். இதை நாம் செய்யும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துங்க போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா குழஞ்சிரும். அதனால் ஒரு 2 விசிலோட இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு இடையில நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்து நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ரெண்டு விசில் வந்ததும் மொச்சையை ஆஃப் பண்ணிட்டோம்னாக்கா இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி இதெல்லாம் ரெடி பண்ணோம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க. இல்லாட்டி நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். 2 பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் கலராக தான் இருக்கும். அதில் வந்து வெந்தயம், கடுகு இது நம்ம சேர்த்துருக்கோம். இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம. நல்லா சுருண்டு வரணும். இப்போ வந்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்க்கணும். காரத்தூள் அப்படிலாம் சேர்க்க தேவையில்ல. ஏன்னா ரொம்ப காரமாகிடும் அதுக்கப்புறம். அதனால் நம்ம குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து புளி நல்லா வந்து கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கணும். இது நல்லா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம வந்து கொதிக்க விடலாம். மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதி வர டைமில் நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்கிற மொச்சையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. இதுக்கு வந்து ஒரு பொடி தான் மெயினாக ரெடி பண்ணணும்னு சொன்னல. அதுக்கு வந்து என்னென்ன சேர்த்துருக்கோன்னா ஒரு சின்ன பெருங்காயம், துவரம்பருப்பு 1 டீஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூனு, அரிசி 1 டீஸ்பூனு, வெந்தயம் சேர்க்கணும். அதை நான் இதில் மறந்துருப்பேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து எடுத்துகிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நான் வெந்தயம் சேர்க்க மறந்துட்டேன்னு சொன்னேன். அதனால் வெந்தய பொடி இருந்தது, நான் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ. இதுக்கு இடையில வந்து ஒரு 2 பத்தை தேங்காவை போட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். அரைச்ச தேங்காயும் நம்ம வந்து இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இது குழம்புல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அப்புறம் நம்ம வந்து மெயினாக அந்த பொடி சொன்னோம்னா, அந்த பொடி வந்து 2 டீஸ்பூன் போட்டால் போதும். இந்த பொடி தான் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே. டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே இந்த பொடியில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம வந்து சின்னதாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடலாம். அந்த பொடி கெட்டி கெட்டியாக இருக்கும். அதை நல்லா உடச்சி விட்டு நம்ம வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டு சிம்லேயே ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த குழம்பு. இது உண்மையிலே இந்த டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்படியே அதே டேஸ்ட்டு ஃபங்க்ஷனில் நம்ம கல்யாண வீடுங்களில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.